இன்னொருத்தர் ஒரு ஐடியா ஒன்று என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அண்ணா நான் ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு. ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பித்தாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டில் இருந்து ஆரம்பிங்க. அதாவது உங்கள் சொந்த இடத்துலேருந்து ஆரம்பிங்க. ஆல்ரெடி ஸ்விக்கி, அப்புறம் ஜொமேட்டோ எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதில் முடிஞ்சால் உங்களை தேடி வர அளவுக்கு எதாவது பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி இல்லைண்ணா நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து என் காரில் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு ரோட்டு கடையில் போய் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னீங்கன்னா, ரோட்டு கடையில் போய் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். சில இடத்துல கேட்பாங்க, இந்த இடத்துல கடை யார் அப்ரூவ் கொடுத்தான்னு கேட்பாங்க. கவர்மெண்ட்லேருந்து கூட கேட்பாங்க. நீங்கள் வந்து பிளாட்ஃபார்த்தில் போய் போட்டிங்க அப்படின்னா பிளாட்ஃபார்த்தில் நேரம் கடை போட்டு சொன்னால் அடியுமாங்க. இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் வரும். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, மென்டலியும் ஃபிசிக்கலாகவும் ரெடியாக இருக்கீங்கன்னா யூ கேன் மூவ், நீங்கள் போகலாம். அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, இதெல்லாம் 100% ட்ரூ. யாரெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் ஹலோ கைஸ் இந்த ஹோட்டலுக்கு போங்க சூப்பராக இருக்கும் எல்லாமே ஃபயர் விட்டாங்களோ, அதில் இன்றைக்கி கொஞ்சம் ஹோட்டலே கிடையாது. சீரியஸாக கொஞ்சம் ஹோட்டலே கிடையாது. அண்ணா நகர்லேயும் கிடையாது, டி நகர்லேயும் கிடையாது. சீரியஸாக சொல்கிறேன். நீங்களும் வேணால் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச இன்ஸ்டாகிராமரோ யூடியூபரோ ஹூமவர் அதில் போயிட்டு ஒரு 2 வருஷம் 1 வருஷம் ஏதாவது ஒரு ஹோட்டல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஹோட்டல் இன்றைக்கி இருக்கான்னு போய் பாருங்கள். இன்றைக்கி அது கிடையாது. ஏன்னா அதையும் நான் கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். சரி, நான் எல்லாமே கிரவுண்ட் ஒர்க் பண்ணனால தான் இவ்வளோ போல்டாக நான் வீடியோ போடுவேன். ஸோ நான் அதையும் வந்து விசாரித்து பார்த்ததுக்கு அந்தளவுக்கு மூவிங் இல்லை. ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே அப் அண்ட் டவுன் கண்டிப்பாக இருக்கும்ப்பா. எல்லாருக்குமே எல்லாமேலாம் செட் ஆகாது. இப்போ என்னையை போயிட்டு டான்ஸ் ஆடுங்க அப்படின்னா செட்டே ஆகாது. ஆனால் என்னையை போயிட்டு வேறு ஏதாவது டெக்னிக்கலாக ஏதாவது பண்ண சொன்னால் நான் பண்ணிவிடுவேன். இவ்வளோதான்ண்ணா. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ப்பா. நான் யாரையும் டிமோட்டிவேட்லாம் பண்ணல. பிஃபோர் யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் ஒன் திங் யூ ஷுட் நாட் டூ த கிரவுண்ட் ஒர்க். கிரவுண்ட் ஒர்க்னால் உடனே வேறு மாதிரிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு போய்ட்டு இதை செஞ்சால் எப்படி இருக்கும், இதில் வந்து லீகலாக ப்ராப்ளம் வந்தாலும் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும், இல்லீகலாக ப்ராப்ளம் வந்தாலும் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். இதை தான் நான் அவங்கள வந்து செய்ய வைக்கிறேன். யூ ஆர் த கிங் அண்ட் யூ ஆர் த மேனேஜர். அந்த மாதிரி உங்களுக்கு வரணும். ராஜாவும் நானே மந்திரியும் நானேன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களால் வந்து எல்லாருமே பேலன்ஸ் பண்ண முடியும். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்ட். பை.